கஷ்டப்பட பாருங்க உங்களுக்கு வழக்கு பிடிக்கிற நானே போர் போலாம் சொல்லிட்டு நீரோட தேர்ந்து வர ஐயா முச்சு முச்சு தேடி பார்த்தேன் இங்க வேலை ஆகல அம்மா கிட்ட எத்தனை போன போறோம் அப்படியே நட்டுக்குச்சா ஐயா ஒரு அரை அடி போட்டா போதும் போடுது தண்ணி சும்மா பிச்சுக்கு அடிக்க மாட்டேங்குது சொல்லி காயில் போட்டு மோட்டர் எரிக்கிறேன் முடியல ஒரு அரை அடி போடு உன்னுடைய அழகை வர்ணிக்க வேண்டும் என்றால் என்று ஒரு நாள் பொழுது போதாதான் வர்ணித்துக் கொண்டே இருக்கான். அப்படியா சொல்லிட்டீங்க? இருந்தாலும் இந்த நல்ல நேரத்தில் உன்னை வர்ணிக்க வேண்டும் என்றால் சொல்லட்டுமா? சொல்லித்தாகணுங்க. நீல நிறம் வானுக்கும் கடலுக்கும்
நீல நிறம் வாடிக்கும் கடலுக்கும் நீல நிறம் கல்யாணம் 25 வருஷம் ஒரே ஒரு குழந்தை இருக்குதா? நாட்டு மக்கள் எவ்வளவு கேவலமா பேசுறாங்க. இத கூட தெரியாம நீல நிறம் பச்சை நிறம் நிக்கிறாங்க. இப்பதான் நீளத்துல புடிச்சுக்கிறாங்க. அப்புறம் செவுக்கு போவாங்களோ கரு போவாங்களோ. எங்கடா போய் முட்டிக்கிட்டு நம்ம ரெண்டு பண்ணுகிற உனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு பண்ணுகிற எனக்கு கூட வைக்கிற என்கிட்ட சொல்லடா. என் மன தள்ளி முடியல. இப்படியே ஆடி பாடி கொடுத்தான். நேர போவதே தெரியாது. உண்மைதாங்க. சற்று நேரம் ஓய்வெடுத்து விட்டு அப்படியா சில வீட்டு நடந்து அப்படியா ஆடி பாடி புதையடிக்கு போகிறாங்க. ஒரு தெருவடியா போனா நாட்டு மக்கள் எல்லாம் காரி முயறாங்க. நாட்டு மன்னர் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையெல்லாம் அவங்க இரு கேட்டுக்கிற இருவரத்தோட ரொம்ப சில தூக்கு மாட்டிக்கலாண்டா. தூக்கு மாட்டிக்கிட்டு சாவலாண்டா. நாட்டு மக்கள் இப்படி அவதராக பேசுவதற்கு நாம் குழந்தைகளை என்பது நாம் செய்த விதியா அல்லது ஆண்டவன் போட்ட சரியா? கடவுளி இதுவரைக்கும் உன் முகத்தில் நான் இப்படி பார்த்ததே கிடையாது. கடவுளே சுவாமி, கடவுளே உன்னை கரம் பிடித்து வாழ்க்கை ஒளிமயமானதடி. உன்னை கரம் பிடித்து வாழ்க்கை ஒளிமயமானதடி. உன்னை கரம் பிடித்து வாழ்க்கை ஒளிமயமானதடி. உன்னை மனதடி நான் உலகில் புகழும் வளர்ந்ததடி. கண்ணில் நீர் வழிந்தால் நெஞ்சில் உயிரும்
அறியும் உன் கண்ணீர் வடித்தால் என் நெஞ்சில் உதிரும் கொட்டுதடி உன் கண்ணீர் வடித்தால் என் நெஞ்சில் உதிரும் கொட்டுதடி நாம் யாருக்கு என்ன துரோகம் செய்துவிட்டோம்? யார் குடியை நாம் கெடுத்து விட்டோம்? ஆண்டவன் ஏன் இந்த தண்டனை நமக்கு கொடுத்து விட்டான்? என்னங்க இன்று முதற்கொண்டு உன் கண்களில் வரும் நீர் இதுவே கடைசி முறையாக இருக்கட்டும். இப்போதே சென்றேன் கைலங்கிரிக்கு சென்று அந்த உமா மகேச வழிபட்டு எப்படியாவது மயிலைச்சல் வேண்டும் என்று வரத்தை பெற்றுதான் உன் முகத்தில் நான் விழிப்பேன். அப்படியே சுவாமி, அது வரைக்கும் அரண்மனை ஜாக்கிரதை இருக்க வேண்டும். அப்படியே நான் வருகிறேன். இந்த பாவிரன் யாருக்கு என்ன தீங்கு செய்தா? இந்த பாவிரன் பூமியில பெண்ணாக பிறந்ததுதான் தவிர இந்த பாவி பூமியில பெண்ணாக பிறந்து திருமணமாகி 25 ஆண்டு காலமாகியோ இந்த பாவி வயிற்று ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே. அம்மா, பூமியில ஒரு பெண்ணாகப்பட்டவள் பிறந்தால் அவள் தாய்மை என்ற நிலையை அடைய விட்டால் அந்த பெண் கொட்டி என்றும் மலடி என்றுமே கருதப்படுவாளே. இந்த பாவி இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு தான் கொட்டியாகவும் மலடியாகவுமே இருப்பேன். என் வாழ்க்கையில் ஒரு நல்ல காலமே பிறக்காதா ஆண்டவா? அலைக்கடல் குடும்பை போலானதே ஆனந்த வாழ்வு பறி போனதே என் ஆனந்த வாழ்வு பறி போனதே. அலைக்கடலும் குடும்பை போலே ஆனதே ஆனந்த வாழ்வு பறி போனதே. அலைக்கடலில் குறும்பை போலானதே ஆனந்த வாழ்வு பறி போனதே. அலைக்கடலும் குடும்பை போலே ஆனதே ஆனந்த வாழ்வு பறி போனதே. சென்னாகம் திறந்தெடுத்த பாவமா அதனால் நான் அடைந்த லாபமாய். அதனால் நான் அடைந்த லாபமாய். அதனால் நான் அடைந்த லாபமா. அதனால் நான் அடைந்த லாபமா. அலைக்கடலில் துருமை போலானதே ஆனந்த வாழ்வு பறிபோனதே போனதே. இறைவா இருக்கின்றாய உலகிலே இருந்தால் வருவாயே அருகிலே. இறைவா இருக்கிறாய உலகிலே இருந்தாய் வருவாயில் நேரிலே. இறைவா இருக்கின்றாய உலகிலே இருந்தால் வருவாயே அருகிலே. இருந்தாய் வருவாயில் நேரிலே. இருந்தாய் வருவாயில் நேரிலே. அலைக்கடல் துருமை போலானதே ஆனந்த வாழ்வு பறிபோனதே போனதே. இறைவா ஆண்டவா, என்னுடைய
உன்னுடைய கணவரா உன்னை நோக்கி தவம் செய்ய வந்திருக்கிறார் கைலையை நோக்கி. நீ தானப்பா இந்த பாவியின் வாழ்க்கையில் ஒரு நல்ல காலம் பிறக்க வேண்டும் ஆண்டவா. ஆண்டவா, வந்துவிட்டேன் கைலகிரி. இந்த கைலை நாளை தொடர்ந்து எப்படியாவது பிள்ளை வர வேண்டும் என்று படத்தை பெற்றுதான் என் மகனுக்கு வைக்க வேண்டும். அதுவே வாழ்க நாதத்தால் வாழ்க வாழ்க இமை பொழுதும் நீங்காதோ தாழ் வாழ்க ஆணே ஒரு மனிதன் வாழ்க 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 வாழ்க. ஈசா, ஜெகதீசா, பரமேசா, ஆதியந்தம் எல்லாம் அருள் பெரும் ஜோதியே ஆண்டவனே அருள்வார். ஆதியந்தம் எல்லாம் அருள் பெரும் ஜோதியே ஆண்டவனே அருள்வார். அருள் பெரும் ஜோதியே ஆண்டவனே அருள்வார். வேத விழிப்பொருளே விநாயகற்றும் அருளே விநாயகற்றும் அருளே வேண்டுதல் வேண்டாமை வேண்டுதல் வேண்டாமை கலைமாமணியே கருணாநிதியே ஆதியந்தம் எல்லாம் அருள் பெரும் ஜோதி ஆண்டவனே அருள்வார். அம்பல பாட்டெல்லாம் அவன் பாட்டி அல்லாத பாட்டெல்லாம் அவன் பாட்டி. அம்பல பாட்டெல்லாம் அவன் பாட்டி அல்லாத பாட்டெல்லாம் அருள் பாட்டு. அம்பல பாட்டெல்லாம் அவன் பாட்டி அல்லாதோர் பாட்டெல்லாம் பிள்ளையில் விளையாடும் தெருக்கூத்தி விளையாடும் தெருக்கூத்து திருவாய் மலர்ந்தொரு ஒரு பாட்டி. ஆதியந்தம் எல்லாம் அருள் பெரும் ஜோதி ஆண்டவனே அருள்வார். பக்தா, நீ கோரிய கடவுள் உன் கண் முன்பே தோன்றுகிறேன், கண் விழித்து பாரப்பா. என்ன நான் வணங்கும் கடவுள் என் கண்முனே தோன்று நிச்சயமா? ஆமா, கண் விழித்து பார்க்கலாம் பார்க்கலாம். ஆண்டவா, என்னே உன் பக்தா, உமா மகேஸ்வரா, உலகை காக்கும் பரம்பொருளே, கிட்டுக்கு மண் சுமந்த பரமணி வட்டவா, நான் மகன் தன்னகை, கண்டிருந்த கண்ணப்பருக்கு கண் கொடுத்த வல்லலை, வெயிலென்றும் பாராமல் மழையென்றும் பாராமல் உன்னையே நினைத்து கடும் தவறு செய்கிறேனே, இந்த பக்தருக்கு யாது குறைவு கேட்க மாட்டேன் ஆண்டவா. பக்தா, என்னையே கோரி கடும் தவம் செய்து வருகிறாயே, உனக்கு யாது குறை? உனக்கு என்ன வர வேண்டும் கேள் தருகிறேன். ஆண்டவா, தாங்கள் அறியாததா, எனக்கோ திருமணமாகி பல ஆண்டுகள் கொண்டு வரைவிட்டன. அப்படி இருந்தும் அனைத்து செல்வத்தையும் வாரி வாரி கொடுத்த எனக்கு ஒரு மயிலை செல்வம் கொடுக்க மறந்து விட்டீர்களே. ஆகையால் அப்படிப்பட்ட மழை செல்வம் நீங்கள் தான் அருள் வேண்டும் ஆண்டவா. பக்தா, அனைத்து செல்வங்களை கொடுத்த நான் உனக்கு மழை செல்வத்தை கொடுக்க மறந்து விட்டேன் என்று என் மீது வருத்தத்தோடு பேசுகின்றாய். அந்த வருத்தம்
இன்றோடு தீர்ந்துவிடும். இதோ என் கரத்திலே இருக்கக்கூடிய கனியை பெற்றுக்கொள். ஓம் நமச்சிவாய. நான் கேட்டது குழந்தை வரம், நீங்கள் கொடுத்ததோ இந்த கனி. இந்த கனியை வைத்து நான் என்ன செய்ய வேண்டும்? பக்தா, அப்படிக்கே சொல்லுகிறேன். பக்தா, இது சாதாரண கனி அல்ல, சக்தி வாய்ந்த கனி. இந்த கனியை உன் மனைவியிடத்திலே கொடுத்து 48 நாள் பூஜை அறையிலே வைத்து உன் மனைவி அதை புசித்தாலானால் உன் மனைவிக்கு மயிலை செல்வம் உண்டாகும். என்ன, இந்த கனியை 48 நாட்கள் பூஜை வைத்து என் மனைவியாக புசித்தால் எங்களுக்கு மயிலை பிறக்குமா? ஆமா ஆண்டவா, என்ன தரிசனம். அம்பலவா பொன்னம்பலவா 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 அம்பலவா பொன்னம்பலவா அம்பலவா பொன்னம்பலவா 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 அம்பலவா பொன்னம்பலவா. ஆண்டவா, கைலாய வந்து உமா மகேஸ்வரர் வழிபட்டு, ஆனால் அவர் கொடுத்ததோ இந்த கனி. இந்த கனியை 48 நாட்கள் பூஜை வைத்து என் மனைவியாகப்பட்ட புசித்தார் எங்களுக்கு மயிலை பிறக்கும் என்று ஆண்டவரை குறைக்கின்றார். இதுதான் இந்த நேரத்தில் இப்போது செல்கிறேன், என்னுடைய மனைவியை பார்க்கின்றேன். கரவல்லி, அப்படி எங்க கரவல்லி, இன்று முதலிலிருந்து நம்முடைய துன்பம் அத்தனை நீங்கிவிட்டது. அப்படியா? என்ன தெரியுமா? கைலாயம் சென்றேன், உமாவகத்தை பார்த்தேன், அவர் கொடுத்ததோ இந்த கனி. அப்படியா? என்னங்க, இந்த கனியை வைத்து நான் என்ன செய்ய வேண்டும்? கரவல்லி, என்னங்க, இது சாதாரண கனி கிடையாது. கிடையாது. ஆண்டவர் அருளால் நமக்கு கிடைத்த கனி. அப்படியா? இந்த கனியை 48 நாட்கள் பூஜை வைத்து நீ புசித்தால் நமக்கு மயிலை பிறக்கும் என்று ஆண்டவரை குறிக்கின்றார். அப்படி எங்க இந்த கனியை நான் பெற்ற பிறகு என் உடலெல்லாம் எப்படி இருக்குதுங்க? கரவல்லி, என்னங்க, எனக்காக பிறந்தவளே, அப்படியா? அரங்கத்தில் ஆடவா, அதிசயம் காட்டவா, சூடானது காதல் சுவையானது. அரங்கத்தில் ஆடவா, அதிசயம் காட்டவா, சூடானது காதல் சுவையானது. ஓருடன் சேர்ந்த நதி, வேந்தத்தில் சூரியனது. சூரியன் நனைந்ததிலே ஓருடன் சேர்ந்த நதி, வேந்தத்தில் சூரியனது. எனக்காக பிறந்தவன் அரங்கத்தில் ஆடவா, என்னங்க, இப்படியே ஆடிக்கொண்டிருக்கின்றோம். அதை பார்த்தையா? ஆமாங்க. தூரத்தில் கூட்டலிட்டார்கள். என்ன கேட்க வேண்டும்? ஓடி வா.